ஹலோ ஃபுடீஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தாங்க. வாங்க டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கரில் ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது வதங்கினதும் இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 கிலோ மட்டன் நான் இங்கே எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 5 அல்லது 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு அரிசி எடுத்து ஊற வச்சிடலாம். அரிசி 10 நிமிஷம் ஊறினா கரெக்டாக இருக்கும். குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். கூடவே 3 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு மராட்டி மொக்கு, 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது போல் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்து இது போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இது போல் நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போது நான் அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 10 சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது 3 தக்காளியும் இது போல் கட் பண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது போல் நல்லா வதங்கினதும் கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க மட்டன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 6 விசில் விட்டதுக்கு மட்டன் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு கறி வேகிற அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ அந்த வேக வச்ச கறியை மட்டும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இது போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும். கூடவே 2 ஸ்பூன் எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இது போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். இங்கே 1 கப் அரிசிக்கு நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்ததும் இது போல் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கூடவே நான் இங்கே முந்திரியை 10 முந்திரி போல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் நெய்யில், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, இது இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், புதுவித டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க.